Good morning, sir. விளங்குது இது வந்து இன்னைக்கு 2022ல அந்த கேள்வி பி பார்ட்ல வந்து கேள்வி இதுதான் அந்த கேள்வி ரைட் பேப்பர் இல்லாத இது பண்ணி கொடுப்போம். ஓகே, ஒருவில் ஏபிசிடி எஃப் இனால் காட்டப்படும் 30 மீட்டர் நீளமும் 14 மீட்டர் அகலமுள்ள ஒரு செவ்வக காணி துண்டு ஒன்று துண்டு கோடு பிஇ இனால் இரு சம பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. ரைட், இது வந்து இரு சம பகுதிகளாக பிரிக்கப்படுதுன்னா இதுவும் சமம். ரைட், தந்த தரவை வந்து நீங்க குறிச்சுக்கொள்ளுங்க. இது பி பார்ட் தானே, பேப்பர் திருப்பி கொடுக்க வேண்டியதா கொடுக்குறது அவங்கள்ட்ட அப்படியே கொடுக்க வேண்டியதான் செஞ்சு போட்டதுல நீங்க அதுலயே குறிச்சுக்கொள்ளுங்க. ரைட், அப்ப இரு சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஏபி ஜிஇஎஃப் பின்னால் காட்டப்படும் பகுதி ஏபி ஜிஇஎஃப் பின்னால் காட்டப்படும் பகுதி ஒரு நீச்சல் குளத்துக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. ரைட், ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒன்று செய்யறதுக்கு அந்த இது வந்து யூஸ் பண்ணிருக்கு. அந்த போர்ஷன் வந்து ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒன்று இது பண்றதுக்கு இந்த கலர் ஷேட் பண்ணாத ஏரியா. ரைட், அதில் பிஇஜி ஓர் அரைவட்ட பகுதி ஆகும். நிலக்கப்பட்டுள்ள பகுதி புற்களை வளர்ப்பதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. ரைட், ஸோ இது வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல். இங்கால இது ஸ்விம்மிங் பூல்ல இருந்து இங்கால வந்து ஒரு கிராஸ் மாதிரி ஏரியால வளர்த்துருக்கு. இது ஒரு கிராஸ் செமி சர்க்கிள் மாதிரி இருக்கு. ரைட், அரைவட்ட பகுதியின் ஆரை காண்க. ரைட், இப்ப பாத்தீங்கன்னா மொத்தம் 14 ஆரை வந்து 7 மீட்டர். ரைட், அப்ப முதலாவதுக்கு வந்து ஆரை 7 மீட்டர். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நீச்சல் குளத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ள பகுதியின் சுற்றளவை காண்க. நீச்சல் குளம் இந்த ஸ்விமிங் பூல் சுற்றளவுண்டா ஏபிஜிஇஎஃப் இந்த இது சுற்றளவு கட்டு. ரைட், அதுல சுற்றளவு கட்டா இவ்வளவு 30 அது அரைவாசி தான். இது சொன்ன சரிகர வாசியா தான் இந்த கோடு பிரிச்சிருக்குன்னு சொல்லி இருக்கு. ஆகவே 15 மீட்டர் பிளஸ் இவ்வளவு இந்த கர்வ் வந்து பை ஆர். ரைட், அதாவது வந்து 2πr முழு வட்டத்தின் சுற்றளவு. அப்ப அரைவட்ட ஆக்கிலிருந்து காணணும்டா πr. ரைட், πr சக இங்கால 30 15 சக 14. ஆகவே 15 30 44 22 எழுதாரு 7 மீட்டர். ஆகவே 22 66 மீட்டர்.
நீச்சல் குளத்துக்காக ஒதுக்கப்பட்டுள்ள பகுதியின் பரப்பளவை காண்க. ரைட், இந்த அதே இதுன்ற பரப்பளவை கேட்டிருக்காங்க. அப்ப அதே இதுன்ற பரப்பளவு கேட்டா எங்களுக்கு தெரியும், முதலாவது வந்து ஒரு செவ்வகம். ஸோ 14 தர 15 மீட்டர் வர்க்கம் சக இது 15, ரைட், இது 15. 15 தர 14, 15 தர 14 மீட்டர் வர்க்கம் சக அரைவட்டத்தின் பரப்பு. இந்த அரைவட்டத்தின் பரப்புண்டா அரை தர பையார் வர்க்கம், ரைட். இல்லாட்டி 360 மேல் தீட்டா தர பையார் வர்க்கம். அதுல தீட்டாவுக்கு பதிலாக 180. ஆகவே 180 360 அரை. அப்ப பாத்தீங்கன்னா 205 200. 210 சார். பையனை 15 225, அதுல இருந்து ஒரு 15 கழிச்சா 210, ரைட். சக half into 22 7 into 7 into 7 1 11 77, ரைட். இதுல 77. ஆகவே 210 மீட்டர் வர்க்கம் சக 77 மீட்டர் வர்க்கம். ஆகவே 287 மீட்டர் வர்க்கம். புற்களை வளர்ப்பதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள பகுதியின் பரப்பளவுக்கு சமனான பரப்பளவுள்ள ஒரு செவ்வக பகுதியை டிசி ஒரு பக்கமாக டிசி 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 ஒரு பக்கமாக இருக்குமாறு காணி துண்டுடன் சேர்க்க வேண்டும் என நான் பகுதியின் ஒரு பண்படுத்தல். ரைட். இந்த புட்கள் ஏரியாக்கு ஏற்ற மாதிரி நாங்க வந்து இங்கால ஒரு பக்க நீளம் இதா கொண்டு இப்படி ஒன்று ஒரு செவ்வக காணி துண்டு ஒன்று உருவாக்க போறோம். பாருங்க, இதே பட்டனா திருப்பி திருப்பி வருது. ஒரு காணி துண்டு உருவாக்க போறோம் அந்த சைட்டை சொல்லி போட்டு அது இந்த பரப்பளவு கேட்கிறேன். அப்ப பாருங்க, ஒரே மாதிரி திருப்பி திருப்பி வருது, ஒரே மாதிரி வருது. ஒரு 5 பாஸ் பேப்பர் செஞ்சிருந்தீங்களோ 10 பாஸ் பேப்பர் செஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள்ல போய் எக்ஸாம்பிள் மேக்ஸ்ல கஷ்டம்ன்றது என்ன ரீசன்? எக்ஸாம்பிள்ல போய் செய்யல அது புது கேள்வியா இருந்தா தான் கஷ்டம். ஏற்கனவே அந்த மாதிரி இப்ப எக்ஸாம்பிள்ல இப்ப செய்ய போய்க்கல இருக்கிற கேள்வி வந்து ஏற்கனவே பார்த்த கேள்வி மாதிரியோ இல்லாட்டி ஏற்கனவே நம்பர்கள் மாறி, அதாவது அதே கேள்வி நம்பர் மாறி இருக்கக்கூடிய கேள்வியாவோ நாங்க செஞ்சிருந்திருந்தோம்டா அங்க போய் செய்யக்கல அது எங்களுக்கு ஈஸி. மற்ற பாடங்கள்ல என்ன ஏற்கனவே செஞ்சதால அது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஏற்கனவே அந்த பாடங்கள் வந்து நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. சோ அதே கேள்வி அப்படியே டிரெக்டா வரைக்கும் உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். ஆனா இங்க வந்து என்னது, நீங்க எந்த கேள்வி வருமானு ப்ரெடிக்ட் பண்ணே இல்லாது. அதாவது எந்த கேள்வி வருமாண்டா எத்தனை கேள்வி தான் செஞ்சிருந்தாலும் அதே கேள்வி தான் வர போறது. ஆனா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கூட கேள்வி செய்யறீங்களோ அப்ப நீங்க அந்த பேப்பர்ல வர்ற பேட்டர்னோட சார்ந்த மாதிரி கேள்விகள் நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு செய்த கேள்வி மாதிரி இருக்கிறதால அதை யோசிக்கிறதுக்கு டைம் எடுக்காது. அப்போ உடனே எழுதிக்கொள்ளே, ரைட். அப்ப இதுல பாத்தீங்கன்னா இப்ப இது இந்த பரப்பளவுக்கு சமனான இந்த பரப்பளவா, இது 14 மீட்டர். முதல்ல இது இந்த பரப்பளவு காணும். இது இந்த பரப்பளவுண்டா எங்களுக்கு தெரியும் இது இந்த பரப்பளவு தான், இது இந்த பரப்பளவு. அதாவது இந்த செவ்வகத்தின் பரப்பளவு தான் இந்த செவ்வகத்தின் பரப்பளவு. அப்ப அந்த செவ்வகத்தின் பரப்பளவு உங்களுக்கு தெரியும் 210. அப்ப அதுல இருந்து ஒரு அரைவட்ட பகுதியை கழிக்கிற பாருங்க. மேல செஞ்சதை இப்போ அதே மாதிரி செய்ய போறோம், ஆனா கழிக்க போறோம். மேல செஞ்ச அரைவட்ட பகுதி 77, அந்த 77 இதுல கழிப்போம். கழிச்சாங்களுக்கு கலர் தீட்டின பகுதி வேறு. முதல் நாங்க இதையும் இந்த கலர் நிறம் தீட்டப்படாத அரைவட்ட பகுதியையும் கூட்டினாங்க ஸ்விமிங் பூல் காட்டுறதுக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் காண போறோம். அப்ப இதே அளவான இதுதான் இந்த மொத்த இது. அதுல இப்ப நாங்க இந்த அரைவட்டத்தை கழிச்சா தான் எங்களுக்கு நிலையிடப்பட்டது வரும். ஆகவே கழிச்சாத்தின 133. ரைட்.
அப்ப இந்த 133 மீட்டர் வர்க்கத்துக்கு சமனான பரப்பளவுள்ள இது ஏடியை கொண்டு அமைக்கணும். அப்ப ஏடியை கொண்டு அமைக்கணும்டா என்ன அர்த்தம்? 14 மீட்டர் தர இது எக்ஸ் வைப்போம். எக்ஸ் ரைட். அப்ப இதை சுருக்கினா எத்தனை? 14 இதை சுருக்கினா எத்தனை? 14 சுருக்கினா எத்தனை? 9,5. 9.5 மீட்டர் ரைட். ஆகவே நீங்க அதை குறிச்சும் காட்டணும். 9.5 நீங்க வேணும்னா இதுல குறிச்சு 9.5. சில பேருக்கு நித்தியாலம் கஷ்டம் போல இருக்கு. இப்ப இப்பதான் வரையிலாம் காமனத்தியாலம், நீங்க அரமணத்தியாலம். இந்த கேள்வி பார்த்துட்டேன் நான் முதலே. அடுத்த கேள்வி வந்து இது 2023 எந்த கிளையில நாங்கள் சுற்றுலா பரப்பலை முடிச்சுட்டு வைங்க. நாங்கள் அடுத்த நாள் வேறு நாளைக்கு வந்து இன்னொரு பாடம் பார்த்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு செகண்ட் பார்ட்ல பெரிய கேள்வியில வர்ற மாதிரி ஒரு கேள்வியை பார்ப்போம். முதலாவது பரப்பளவு சுற்றுலா ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா போட்டுண்டு நாங்கள் பெரிய கேள்வியில கண்டிப்பா வரும்ன்ற கேள்வி ஒன்று எடுப்போம் ஃபர்ஸ்ட்டுக்கு. இதான் கேள்வி கேட்டுள்ளதாக பார்த்து கொள்வோம். ஓகே, எழுதுறீங்களா? அழிக்கவா? ஓகே சார். ஒரு கிலோ செங்கோண முக்கோண வடிவில் முக்கோண வடிவ நிலப்பகுதி ஏபிசியையும் மைய கோணத்துல 90 பார்க்க, அது வந்து சென்டர் ஆஃப் ஆங்கிள் வந்து 90 டிகிரியா இருக்கிற மாதிரி ஆர்ஹெச்ஐ ஏசிடி ஆர்ஹெச்ஐ ஏசிடியையும் கொண்ட ஒரு லேண்ட் ஒன்று இருக்கா. ஏடி சமன் 7 மீட்டர்,
ஏடி சமன் 7 மீட்டரா? ஆயச்சிறை வடிவ பகுதி ஏசிடி இல் சியிலிருந்து டிக்குள்ள எல்லை வழியே ஒரு வேலி அமைக்கப்படும் எனில் வேலி நீளத்தை காண். இப்ப அவன் மறைமுகமா என்னதை கேட்கிறான்? சியில இருந்து டிக்கு ஒரு வேலி அமைக்கணுமா? வேலியின் நீளத்தை காண்ட்டான். இப்ப சுற்றளவு காணுமா, பரப்பளவு காணுமா? சுற்றளவு வேண்டா எதை காணும், பரப்பளவு வேண்டா என்னதை காணும்? சொல்லுங்க. வில்லின் நீளம். வில்லின் நீளம். ரைட். ஆர்க் லென்த் வந்து காணணும். அந்த டிசி என்ற ஆர்க் லென்த் மட்டும் கண்டா சரி. அதான் முதலாவது கேள்வி. சுற்றளவு எல்லா நேரம் உங்களுக்கு திருப்பி திருப்பி கேட்டு கேட்டு அவன் களைச்சு போனான். அப்ப அதனால அவன் வேற விதமா கேட்கிறான். அப்ப நீங்க சுற்றளவு பரப்பளவான்னு நீங்க தான் யோசிக்கணும். அப்ப அந்த வில்லின் நீளத்தை கேட்கிறான். சியில இருந்து டி மட்டும் வேலி போடணும்னா என்ன? இந்த நீளம் படியே வேலி போடணும். அப்ப அந்த என்ன கேட்கிறாங்க? வேலியின் நீளம் யாது? வில்லின் நீளம். வில்லின் நீளம்னா முதலாவது வில்லின் நீளம் 360 மேல் theta into 2 pi r. Right? 360 மேல் 90 into 2 தர 22 7 தர r 7 மீட்டர். அப்ப இது 1 இது 4 இது 1 இது 1 இது 1 இது 11 இது 1. அப்ப எத்தனை? 11 மீட்டர். ஓகே. நிலப்பகுதி ஏசிடியின் பரப்பளவை காண்போம். ஏசிடி நிலப்பகுதி ஏசிடியின் பரப்பளவை காண்க. ஏசிடியின் பரப்பளவை காண்க என்ன செய்யணும்? ஏசிடி. அப்ப அதுல வந்து பரப்பளவை காணணும். பரப்பளவை காணணும்னா நாம என்ன செய்யணும்டா? ஏசிடியின் பரப்பு 360 மேல் தீட்டா இன்டு பை ஆர் வர்க்கம் பரப்பளவு. ரைட். ஆகவே 360 மேல் 90 தர 22 7 தர 7 தர 7 மீட்டர் வர்க்கம். ரைட். ஆகவே இதை வட்டி நம்ம 1 4 1 1 2 11 ஆகவே 77 கீழ் 2 மீட்டர் வர்க்கம். ரைட். ஆகவே 38.5 மீட்டர் வர்க்கம். நிலப்பகுதி ஏபிசியின் பரப்பளவு 42 மீட்டர் வர்க்கம் எனில் பிசியின் நீளத்தை காண்க. ரைட். இந்த நிலப்பரப்பளவு வந்து நிலப்பகுதி ஏபிசியின் பரப்பளவு. ஏபிசியின் பரப்பளவு இந்த இந்த ட்ரையாங்கிள் இந்த முக்கோணத்தின் பரப்பளவு வந்து தந்திருக்கு. முக்கோணத்தின் பரப்பளவு தந்திருக்குன்னா முக்கோணத்தின் அடி எங்களுக்கு தெரியும். இது 7 மீட்டர்னா இது வந்து எத்தனை மீட்டரா இருக்கும்? 7 மீட்டரா இருக்கும். இது வந்து 7 மீட்டர். ரைட். இப்ப செங்குத்து உயரம் h வேணும் எனக்கு. அப்ப அந்த முக்கோணத்தின் பரப்பளவு காணணும்னா என்ன செய்யணும்? மூன்றாவது அரை தர அடி வந்து பாத்தீங்கன்னா 7 மீட்டர் தர செங்குத்து உயரம் பாத்தீங்கன்னா h சமன் எனக்கு தெரியும் தந்த தரவு என்ன மொத்த பரப்பளவு வந்து என்ன தந்திருக்கு? 42 மீட்டர் வர்க்கம். ஆகவே 42 மீட்டர் வர்க்கம். இப்ப பாத்தீங்கன்னா பிரிக்கிறவர்கள் அங்க போய் பெருக்கும், பெருக்கிறவர்கள் அங்க போய் பிரிக்கும். ஆகவே h சமன் 42 கீழ் 7 தர 2. ஆகவே 6 தர 2 மீட்டர். மீட்டர் 12 மீட்டர். ரைட்.
ஆழச்சிறை வடிவ நிலப்பகுதியின் பரப்பளவின் இந்த 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 செக்டர் மாதிரி இருக்கிற நிலப்பரப்பு பரப்பளவின் 3 மடங்கு பரப்பளவுள்ள ஒரு செவ்வக இந்த அதே கேள்வி முதல் செஞ்ச மாதிரியே கேள்வி ஒரு செவ்வக வடிவ நிலப்பகுதி பிசியில இருந்து ஒரு பக்கமா பிசி ஒரு பக்கமா கொண்டு காய் பாத்திக்கு வெளியே சேர்க்க வேண்டியுள்ளது செவ்வக நிலப்பகுதியின் அகலத்தை கண்டு அதன் அளவீடுகளையும் எழுத சொல்லியிருக்கு அப்ப கணக்கான அளவீடுகளையும் எழுதி கொள்ளும் ரைட் அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு செவ்வகம் கொண்டு கிரியேட் பண்ண போறோம் ரைட் இப்ப ஹெச் வந்து எங்களுக்கு தெரியும் ஹெச்ன்றது எங்களுக்கு கண்டுட்டோம் அளவீடு கட்டாயம் தோணும் 12 மீட்டர் இப்ப காண வேண்டியது இந்த தூரம் எக்ஸ் என்று வைப்போம் ரைட் இப்ப சொல்லியிருக்கு தரவு வந்து என்னது இந்த இந்த ஏரியா 3 மடங்கு ஏரியா இதான் அப்ப இந்த ஏரியா நாங்க கண்டனாங்க என்னது 38.5 மீட்டர் வரைக்கும் அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஏரியா வந்து நாங்க கண்டது 4வது போடுவோம் 77/2 அதான் 38.5 ரைட் நான் கசத்துல போடுற விட நான் பெருக்கைக்குல சின்னமா போட்டோம்னா சில நேரம் வெட்டுப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நான் போடுறேன் ரைட் அப்போ 77/2 மீட்டர் வர்க்கம் தர 3 மடங்குன்னு சொல்லியிருக்கு வடிவ நிலப்பகுதியின் பரப்பளவின் 3 மடங்கு பரப்பளவு 3 மடங்கு பரப்பளவு மீட்டர் வர்க்கம் சமன் எங்களுக்கு என்ன வரப்போகுது 12 தர எக்ஸ் ரைட் 12 தர எக்ஸ் என்று வரப்போகுது 12 மீட்டர் இல்ல மீட்டர் 12 மீட்டர் தர எக்ஸ் என்று வரப்போகுது ஆகவே எக்ஸ் வந்து எங்களுக்கு எப்படி வருமெண்டா 77 தர 3 கீழ் 2 தர 12 மீட்டர் என்று வருது சுருக்கி சொல்லுங்க 2 தசமாவதுல கொடுத்தீங்கன்னா காணும் Botas amarelas. 9.6 உங்களை இன்னொரு பர்சன்டேஜ் சேர்த்து போடுங்க அப்பதான் அக்யூரேட்டா இருக்கு 9.6 9.625 625 இதை நீங்க எப்படியும் கொடுத்து கொள்ளலாம் 9 அண்ணளவா ஏற்கனவே இது 1 தான் இருக்கும் ஏன்னா நினைக்கிறேன் இது போகும் இன்னும் கொஞ்சம் இன்னைக்கு தசம் இல்லையா அப்ப அண்ணளவா 9.63 அண்ணளவண்டா ஒரு நேர்கோடும் மேல் ஒரு எஸ் மாதிரி ஒரு வளைவும் போடுவோம் ரைட் அண்ணளவன்றது அப்ராக்சிமேட்லி 9.2 அப்படி டிரெக்டா வரும் நினைக்கிறேன் உங்களுடைய ஸ்கீமில வந்து 9.6 இருந்தாலும் மார்க்ஸ் கொடுத்துருக்கலாம் சில நேரத்துல கொடுக்க மாட்டான் சில நேரத்துல கொடுப்பான் ரைட் ஸோ அதனால
அது மாதிரி இந்த இடத்துல நீங்க 38.5 சுருக்காம 77 மீட்டர் கொடுத்தாலே அவன் ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இந்த ஸ்டெப் போட்டு இதுக்கு ஒரு மார்க்ஸ், இதுக்கு ஒரு மார்க்ஸ், சரியா? கொடுத்த மார்க் கொடுத்த விதம், இதுக்கு ஒரு மார்க்ஸ், இதுக்கு ஒரு மார்க்ஸ். இது நீங்க எழுதினாலும் சரி எழுதாட்டியும் சரி ஃபுல். இதுக்கு ஒரு மார்க்ஸ், இதுக்கு ஒரு மார்க்ஸ், ரைட்? இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து 3 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 3 மார்க்ஸ்ல இந்த சமன்பாடு போடுறதுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த சமன்பாடு போடுறதுக்கு 2 மார்க்ஸ். இதுல இதுக்கு ஒரு மார்க்ஸ், இதுக்கு ஒரு மார்க்ஸ், ரைட்? முதலாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஈக்குவேஷன் போட்டு இது எழுதினீங்கன்னா இதுக்கு ஒரு மார்க்ஸ், விடை எடுத்தீங்கன்னா ஒரு மார்க்ஸ், ரைட்? மார்க் கொடுக்குற விதத்தையும் பார்த்து தான் அதுக்கு இது மாதிரி விடை எழுதுவோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதுல மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்க டைரக்ட் ஆன்சர் 11 மீட்டர் போட்டீங்கன்னா 2 மார்க்ஸ் கொடுக்க வேண்டாம், ஒரு மார்க்ஸ் மட்டும்தான் கொடுக்கணும், 2 மார்க்ஸ் இல்ல, ரைட்? டைரக்டா ஆன்சர் 11. நீங்க மனக்கணக்கு போட்டெல்லாம் செய்யறதுனால வித்துவான்கள் இருப்பீங்க தானே, அப்படி நீங்க செஞ்சு இது பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மார்க்ஸ் தான் வரும். இந்த ஈக்குவேஷன் போட்டு இது போட்டா ஒரு மார்க்ஸ், இது போட்டா இன்னொரு மார்க்ஸ். டைரக்ட் ஆன்சர் போட்டா இதுக்கு மார்க்ஸ் இல்ல, இதுக்கு டைரக்ட் ஆன்சர் போட்டா மார்க்ஸ் இல்ல, ரைட்? ரெண்டாவது. மூன்றாவதுக்கு வந்து அதுக்கு 2 மார்க்ஸ், விடை ஒன்று எடுத்திருந்தா ஒரு மார்க்ஸ். நேரடியா விட மட்டும் எடுத்திருந்தா, அதாவது வந்து நீங்க லைன்ல இருக்கீங்களே பக்கத்துல இருக்கிறவனை எட்டி பார்த்து சில நேரம் விட உங்களுக்கு இந்த கேள்வி செய்ய தெரியல பக்கத்துல இருக்கிறவனை எட்டி பார்த்து எழுதி போட்டீங்கன்றாலும் அந்த எழுதின இதுக்கு வந்து ஒரு மார்க்ஸ் தான் வருது, செய்ய வழி கட்டாயம் தேவை, ரைட்? ஸோ நேரம் விட எடுத்தா ஒரு மார்க்ஸ். இதுல வந்து இந்த செவ்வகத்தின் அகலத்தை வந்து நாங்க இதுல குறிச்சு காட்டின வேண்டாம், 9.6 குறிச்சு காட்டின வேண்டாம், 9.6 3 6 2 5 குறிச்சு காட்டின வேண்டாம், இதுக்கு ஒரு மார்க்ஸ், ரைட்? 9.6 2 5 குறிச்சு காட்டின வேண்டாம், ஒரு மார்க்ஸ். அதோட இதை இந்த சமப்படுத்தி எடுத்த வேண்டாம், ஒரு மார்க்ஸ். நீங்க விடைய எடுத்திருந்த வேண்டாம், ஒரு மார்க்ஸ். பாருங்க, விடைய எடுத்தா ஒரு மார்க்ஸ், அதே விடையை கொண்டு இதுல குறிச்சா ஒரு மார்க்ஸ். மறந்து போய் நீங்க இதுல குறிக்காம விட்டீங்கன்னா அந்த மார்க்ஸ் இல்லாம போயிடும். செவ்வகம் கீறி நீங்க குறிக்காம விட்டீங்கன்னா, இல்ல செவ்வகத்தை கீறி போட்டாச்சு, கீறி போட்டும் இந்த 9.6 2 இல்லாட்டி 9.6 நீங்க குறிக்காம விட்டீங்கன்னா மார்க்ஸ் இல்லை. இதுல வந்து 9.6 போட்டாலும் மார்க்ஸ் இருக்கு, 9.6 போட்டாலும் மார்க்ஸ் இருக்கு. ஆனா 9.6 மீட்டர் 2 கட்டாயம் போடணும், அதாவது முக்கியம். அளவு இல்லாட்டி மார்க்ஸ் இல்லை. இதான் அடுத்த கேள்வி. இப்ப லாஸ்டாவது பேப்பர்ல பாருங்க, சின்ன கேள்வியா தான் வந்திருக்கு. பார்ட் அதாவது வந்து பார்ட் பார்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்ல பி பார்ட்ல ஏ பார்ட் பி பார்ட்னு பிரிச்சதுல பி பார்ட் மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ இந்த வருஷம் வந்து ஃபுல் கேள்வி வர சான்ஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் ஒரு கேள்வி வர சான்ஸ் இருக்கு.
இவ்வுருவம் விட்டம் 28 சென்டிமீட்டர் ஆகுள்ள. அப்ப 28 விட்டம் 28 சென்டிமீட்டர் ஆகுள்ள ஒரு அரைவட்ட பகுதி ஏஇபியையும் பிசிஏ நீளமாகவும் பிசி நீளம் 77 சென்டிமீட்டர் ஆக உள்ள ஒரு செவ்வக பகுதி ஏபிசிடியையும் கொண்டுள்ளது. இச்சேர்க்கை உருவத்தின் சுற்றளவை காண்க. என்ன செய்யணும், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி திருப்பி கொண்டு அங்கே கொண்டு வந்து முடிக்கும். அப்ப இது பாத்தீங்கன்னா இது 77, இது 77, 20 28. இப்போ பாத்தீங்கன்னா முதலாவது கேள்வி வந்து சுற்றளவு காணட்டாங்க. டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணா 77 சென்டிமீட்டர் சாக இந்த இது உள்ளுக்குள்ள மூந்து போறேன் 22. இங்க இருந்து இந்த வளைபரப்பை காணணும். வளைபரப்பு வந்து பையார் வரும். ரைட், அரை தர 2 பையார் இல்லை 360 மேல் கீட்டா தர 2 பையார் சக 77 சென்டிமீட்டர் சக 28 சென்டிமீட்டர். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா 7 மேலும் 14, 7 மேலும் 14 மணி 15 சென்டிமீட்டர் சக 28 சென்டிமீட்டர் சக 22 7 தர ஆர் வந்து 14. இப்போ இது மாதிரி டியை போட்டு வருவேன் இல்லை. அப்போ ஆர் வந்து 14. அப்போ 7 1 7 7 2 14. ஆகவே 8 4 12 2 5 7 8 1 சென்டிமீட்டர், இது 3 சென்டிமீட்டர் சக 44 சென்டிமீட்டர். ஆகவே கூட்டணும் பண்ணால் 4 8 6 8 4 12 செவ்வக பகுதியின் பரப்பளவு அரைவட்ட பகுதியின் பரப்பளவின் எத்தனை மடங்காகும்? செவ்வக பகுதியின் பரப்பளவு அரைவட்ட பகுதியின் பரப்பளவின் எத்தனை மடங்காகும் என்றால் நாங்க என்ன செய்யணும்? ஓ perimeter 226. சரி. ஓகே, செவ்வக பகுதியின் பரப்பளவு, செவ்வக பகுதியின் பரப்பளவு வந்து என்ன? 77 into 28. ரைட், அப்ப செவ்வக பகுதியின் பரப்பளவு 77 into 28. கேட்ட கேள்வி என்ன? செவ்வக பகுதியின் பரப்பளவு அரைவட்ட பகுதியின் பரப்பளவு எத்தனை மடங்காகும்? சோ அரைவட்ட பகுதி மாதிரி எத்தனை மடங்கு இருக்கும் செவ்வக பகுதியின் பரப்பளவு? அப்ப மொத்த பரப்பளவு வந்து இத்தனை சென்டிமீட்டர் வரைக்குமா இருக்கும். இது என்ன செவ்வகத்தின் அரைவட்ட பகுதியின் எத்தனை மடங்கா இருக்கும். அப்ப அரைவட்ட பகுதியின் எத்தனை மடங்கு செவ்வக பரப்பு. அப்ப அரைவட்ட பகுதியின் பரப்பு வந்து அரை தர பையார் வர்க்கம் 22 7 தர ஆர் வர்க்கம் 14 தர 14 சென்டிமீட்டர் வர்க்கம். சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் கேன்சல் ஆயிரும். ஆகவே இங்க பாத்தீங்கன்னா 1 11 1 2, ஆகவே 11 11 11 7 77 14 2 28 28 எல்லாம் மட்டியாச்சு தானே. மேல ஒரு 7 மட்டும் மிச்சம் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? 7 மடங்கா இருக்கும். 7 times இருக்கும். அது வந்து 7 மடங்கு பெரியதா இருக்கும். எழுதி கொள்ளுங்க. நாளிலிருந்து புது பாடம் தொடங்குவோம்.
இன்னைக்கு இந்த கேள்வியை ட்ரை பண்ணுவோம். படத்தை நீங்க இது பண்ணி கொண்டீங்கன்னா இந்த படத்துல வந்து என்ன சொல்லியிருக்கு, நீளம் வந்து 67 மீட்டர், அகலம் வந்து 14 மீட்டர். செவ்வகம் ஏபிசி இந்த பரப்பை காணட்டாம். அதுக்கப்புறம் இந்த குவார்டர் சர்க்கிள் அதாவது கால்வட்டத்தின் பரப்பளவு காணட்டாம். எஞ்சிய பகுதி இந்த பரப்பளவு காணட்டாம். எஞ்சிய பகுதி பரப்பளவு சமனான சதுர விரிப்பின் ஒரு பக்க நீளம் யாது? அடுத்தது எஞ்சிய பகுதி இந்த சுற்றளவு யாது? AECDA. ABCD இந்த பரப்பளவு காணட்டாம். ஆகவே ABCD இந்த பரப்பு நீளம் தர அகலம் 67 மீட்டர் தர 14 மீட்டர். பெருக்கின அளவு 938 மீட்டர் வரைக்கும். இரண்டாவது கால்வட்ட பகுதி குவார்டர் சர்க்கிள் ஏரியாவை காண்ட்டார். 360 மேல் தீட்டா பையார் வர்க்கம், பரப்பளவு பையார் வர்க்கம். ஆகவே 360 மேல் தீட்டாண்டா 90 தர 22 தர ஆர் வந்து 14, ரைட்? ஆகவே 14 மீட்டர் தர 14 மீட்டர். 1 4 1 2 1 11 1 11 தர 14 154 மீட்டர் வரைக்கும். ரைட்? 154. எஞ்சிய பகுதி AECD இன் பரப்பளவு மொத்த பரப்பளவுல இருந்து ரிமைனிங் ஏரியாவை காணும். ஸோ ரிமைனிங் ஏரியா வந்து மொத்த பரப்பளவு 938 மீட்டர் இருக்கும். சரிய அந்த காவட்ட பரப்பு குவார்டர் சர்க்கிள் வந்து 154 சென்டிமீட்டர் வரைக்கும். கழிச்சா 784 மீட்டர் வரைக்கும். ஓகே. எஞ்சிய பகுதி
ஏஇசிடி ஏஇசிடி இன் பரப்பளவுக்கு சமனான சதுர விரிப்பின் ஒரு பக்க நீளத்தை காண்க. என்ன சதுரம் ஒன்று கண்டா இது எக்ஸ் இது எக்ஸ். ஆகவே எக்ஸ் தர எக்ஸ் பரப்பளவு தானே கட்டிருக்கு. அப்ப சதுர விரிப்பின் நீளம் கட்டிருக்கு. அப்ப ഇതിന്റെ பரப்பளவுக்கு சமனான நீளம். அப்ப இந்த எஞ்சிய பரப்பு இது எக்ஸ் தர எக்ஸ் சமன் 784. அப்ப எக்ஸ் வர்க்கம் சமன் இது எத்தனை வர்க்கம் 784 28 வர்க்கம். 864 28 வர்க்கம். ரைட். ஆகவே எக்ஸ் வந்து 28 மீட்டரா இருக்கும். இது 28 இது 28. எஞ்சிய பகுதி இது இந்த சுற்றளவு காட்டாங்க. ஏஇசிடி ஏஇசிடிஏ சுற்றளவு காண்டான். அப்ப இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா 4 5 ஏஇசிடிஏ. அப்ப ஏஇ ஏஇ என்றது மொத்தம் எங்களுக்கு தெரியும் 67. இது 14 கழிச்சா எத்தனை 33. 33. ஸோ 33 மீட்டர் சக கால் கட்டா 33 53 சார். 53 63 ஓ 53 33 ஓகே 53 மீட்டர் சக இந்த ஆக்லேந்துக்கு வந்து 360 மேல் தீட்டா இன்டு 2 பையா 360 மேல் தீட்டா இன்டு 2 பையா அல்லது வந்து அரை வட்டம் என்றா பையா காவட்டம் என்றா அரை பையா. அதாவது அரை தர 22 தர ஆர் ஆர் வந்து 14 சக 67 சக 14. இதைத்தான் கேட்கிறாங்க. 14 மீட்டர் பாத்தீங்கன்னா 7 3 10 6 3 11 12 120 சக 14 சக 22 32 36 186. 156 சார். மீட்டர் எழுதி கொள்ளுங்க. சில பேர் வந்து அட்டெண்டன்ஸை போட்டுட்டு தலையில காணிக்கிறாங்க. எதிராக பண்ணுங்க.
கேள்வியை நான் ஸ்கிரீன் பண்ணிக்கல. நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. உறவில் ஏபிசிடி எனும் செவ்வக வடிவ நிலப்பகுதி அதனுடன் இணைந்த ஏபிடி எனும் அரைவட்ட வடிவ மேடையும் ஆகும். ஏடி சமன் 14 மீட்டர் ஆகும். இது ஒரு மாடல் பேப்பர், கவர்மெண்டால வெளியிடப்பட்ட மாடல் பேப்பர் உண்டு. இந்த மாடல் பேப்பர் கேள்வி வந்து கடைசியா நாங்க செஞ்ச பாஸ் பேப்பர் கேள்வி, அதாவது 2025ஆம் ஆண்டு 24-25ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரோட அப்படி ரிலேட்டடா தான் இருக்கு. என்ன அர்த்தம், கடைசியா இப்ப வார மாடல் பேப்பர்கள் வந்து நீங்க செய்து பார்க்கணும்னு அர்த்தம். அதாவது வந்து உங்களுக்கு இப்ப மாகாண மட்டத்தால நடக்கிற மாடல் பேப்பரும் சரி, இல்லாட்டி வந்து என்னது டிஸ்ட்ரிக்டால நடக்கிறது குறைவா இருந்தாலும் மாகாண மட்டம் அல்லது ஜோனல் அல்லது ஐலண்ட் வைஸா ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அந்த பேப்பர்களை வந்து நீங்க செய்து பார்க்கறது நல்லது. ரைட், கடைசியா போய்க்க நீங்க இப்ப நீங்க வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வருவீங்க. ஸோ உங்க ஜோனல்ல உங்க ப்ரொவின்ஸ்ல நடக்கிற பேப்பர்ஸ் வந்து நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா நாங்கள் கடைசி எக்ஸாம் போற டைம்ல வந்து அது ஒரு ரிவிஷன் பார்த்துட்டு போகலாமே. ஏன்டா பேப்பர் எடுத்தவங்க வந்து எங்கேயாச்சும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்னா பேப்பர் செட் பண்றதுல ஒரு ஆள் வந்து அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவர் அவர் அங்க ஹிண்ட் கொடுக்கறதுக்காக அதே மாதிரி ஒரு கேள்வியை அங்க கொடுக்க பார்ப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து அது ஈஸியா இருக்கும். ரைட், உருவில் காட்டப்படுவது ஏபிசிடி எனும் ஒரு செவ்வக வடிவம் இருப்பது அதனுடைய ஏபிடியின் வரைவட்ட முறையும் ஆகும். ஏடி சமன் 14 மீட்டர். ஏடி வந்து 14 மீட்டர், ஆறு வந்து 7 மீட்டர். ரைட், ஏடி வந்து 14 மீட்டர். ஏடி வந்து 14 மீட்டர் ஆகும். அரைவட்ட மேடையின் கிடை மேற்பரப்பளவை காண்க. ரைட், அரைவட்ட மேடையின் கிடை மேற்பரப்பளவை காண்க. இந்த இந்த மேற்பரப்பை தான் கேட்டு. இல்லாட்டி சும்மா நார்மல் மேற்பரப்பளவுனா என்ன, மேடைண்டா அது வந்து நிலைக்குத்து மேற்பரப்பாகவும் இருக்கு. நிலைக்குத்தா அது செங்குத்தா இருக்கு கீழே அப்படி அரைவட்டமா அப்படி கீழே இந்த உயரத்துக்கு மேடை இருக்குமெண்டா அந்த மேடையோட உயரம் தான் நிலைக்குத்து இதா இருக்கும். இது கிடை கேட்டு இருக்கு. கிடை கேட்டபடியா நாங்க நோம்பலா அரை தர பையா இருக்கும். half into 22/7 into 7 into 7 meters square. 7 cancel. 11 77 meters square. Right. செவ்வக வடிவ நிலப்பகுதியின் பரப்பளவு மேடையின் கிடைப்பரப்பளவின் மும்மடங்கினின் ஏபியின் நீளத்தை காண்க. ஏபியின் நிலம். ரைட், இந்த ஏரியா வந்து இது ஒன்றின் கீழ் 3 பங்கு. அதாவது வந்து செவ்வகத்தின் பரப்பளவு வந்து இத மாதிரி 3 மடங்கு. ரைட், இப்போ வந்து பாத்தீங்கன்னா 77 மீட்டர் ஸ்கொயர் into 3 is equal to 14 meter into AB. AB தானே கேட்டது. நீளந்தர அகலம், இந்த பரப்பு இந்த பரப்பின் 3 மடங்கு. அப்ப இந்த பரப்பின் 3 மடங்கு சமன் நீளந்தர அகலம். ஆகவே 2 11. சரிதானே? ஓகே, ஏபி சமன் 33/2. 16.5 மீட்டர்.
மூன்றாவது, நிலப்பகுதியும் மேடையையும் சுற்றி வேலி அமைக்கப்படும் எனில் வேலியின் நீளத்தை காண்க. ரைட். இந்த இடத்துல சில நேரம் வந்து இவ்வளவு அளவும் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருக்க, சில நேரத்துல வந்து இந்த வருஷம் வந்து மென்ஷன் பண்ணிக்கல வந்து இப்ப இதை சுற்றி ஒரு முட்கம்பி வேலி அடைக்க போயிடும் போட்டு சில நேரம் கேட்கலாம், 3 வரியில வந்து முட்கம்பியை அமைக்கணும்னா முட்கம்பிகள் நீளமானு கேட்டா நீங்க என்ன செய்யணும், முதல்ல சுற்றளவை காட்டிட்டு அதை 3 அளவு இருக்கணும். இப்ப சுற்றளவை காண்டு போட்டு அப்படியே விட்டு விடுறேன். இப்ப இந்த அங்கால இருக்க மார்க்ஸ் வராது. என்னடா 3 லைன்ல கம்பி அடிக்க போறோம், ஒரு லைன் கம்பி தான் ஒரு சுற்றளவு. அப்படி 3 லைன்டா 3 தடவை சுற்றி கூட்டணும். அப்ப சுற்றளவு 3 வரும். ரைட். அந்த காதல கவனம் விட்டுறேன். அந்த மாதிரி வேற இல்ல. அப்படி வந்ததுன்னா நீங்க அதை கவனம் எல்லாம் இது பண்ணணும். அப்ப இதை சுற்றி வேலி அடைக்கணும்டா என்ன அர்த்தம்? ஃபுல் சுற்றளவு வைக்கணும். ஃபுல் சுற்றளவு கேட்டா நாங்க எழுதலாம் ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏ டு டி. ஏ டு டி வந்து என்னது? பையார் 22 இன்ட்டு ஆர் 7 மீட்டர் பிளஸ் டி டு சி. டி டு சி அதே 14.5 பிளஸ் சி டு பி 14 பிளஸ் பி டு ஏ 16.5. ரைட். ஏல தான் ஸ்டார்ட் பண்ணினான், ஏலே கொண்டு போய் முடிச்சிட்டேன். ஆகவே இதையும் பட்டினா 22 இது 33. அப்ப 55 33 22 55 65 69. சரியா? சரி சார். 69 மீட்டர். ஓ 69 தான். சரியா? சார். ஓகே. நாலாவது வந்து பாத்தீங்கன்னா, வேலி அமைக்கும் போது அரைவட்ட வடிவில் பகுதியில் ஏயிலிருந்து டி வரை 2 மீட்டர் இடைவெளியில் வேலிக்கட்டைகள் நடப்படும் எனில் அதற்கு தேவையான வேலிக்கட்டைகளின் எண்ணிக்கை ஆகும். ஏயிலிருந்து டி வரைக்கும் 2 மீட்டர் இடைவெளியில், ஏயிலிருந்து டி வரைக்கும் 2 மீட்டர் கேப்ல, அப்ப 2 மீட்டர் கேப்ல வந்து நாங்க வேலிக்கட்டைகள் வந்து அமைக்கிறோம். ரெண்டாம் மொத்தம் ஏயிலிருந்து டி வரைக்கும் உள்ள நீளம் அளவு 22 மீட்டர். 22 மீட்டர். அப்ப எத்தனை வேலிக்கட்டை? ஒரு கட்ல வந்து 2 2 11. 11. அங்க ஒரு எக்ஸ்ட்ரா வருமா இல்லையா? அப்ப 12. 12 வரும். ஏனென்றா இது வந்து ஒரு திறந்த பகுதி. ஏயும் பியும் வந்து ஒன்றா இணைஞ்ச இடம் இல்லை. அப்ப ஏயிலையும் ஒரு கம்பி கட்ட, டிலையும் ஒரு கம்பி கட்ட வர்றதால, அது ஸ்டார்ட் பண்ற இடத்துல இருந்து என் பண்ற இடத்துலயும் ஒரு கம்பி கட்ட வர்றதால எக்ஸ்ட்ரா வந்து வரும். ஆகவே 22 மீட்டர் சுற்றளவு. அது இல்லை, அந்த ஆர்க் லென்த் வந்து 22 மீட்டர், கேப் வந்து 2 மீட்டர், சக 1 எக்ஸ்ட்ரா 1 வரும். ஏனென்றா இது திறந்து இருக்கு, மூடி இருக்குன்னா இந்த 1 வரும். ஆகவே எங்களுக்கு வந்து 11 சக 1 12. முழு உருவின் பரப்பளவு 506 மீட்டர் வர்க்கமாகுமாறு நீட்டப்பட்ட பிசி மீதும் எல்லைகள் அமையுமாறு செங்கோண முக்கோணி வடிவ நிலப்பகுதி புதுசாக உருவாக்கப்பட்டுள்ள முக்கோணி நிலப்பகுதி நடவடிக்கை நிலவுகளில் அறிந்து மாற்றுக. முழு பரப்பளவு வந்து 506 இருக்கணுமா? ரைட். இப்ப வந்து செங்கோண முக்கோணி இங்க ஸ்டார்ட் உருவாக்குதுன்னா இங்க பிசி வந்து இங்க நீட்டி இப்படி, இதுதான் செங்கோணம். ரைட். நீட்டப்பட்ட பிசி. ரைட். இது மாறி இதான் நீட்டி இங்க இருந்து இப்படி நீட்டப்பட்ட பிசியும் ஏசியையும் கொண்டு ஒரு செங்கோண முக்கோணி வரையணும். ஸோ நீட்டப்பட்ட பிசியும் ஏசியையும் கொண்டு செங்கோண முக்கோணி வரையணும். டோட்டல் ஏரியா தெரியுமா? நாங்க ஏற்கனவே கண்டிருக்கோமா டோட்டல் ஏரியா? இல்ல சார். இல்ல. ஆகவே நாம வந்து மொத்த பரப்பளவு 506 மீட்டர் வர்க்கமா இருக்கத்தக்கனையா இந்த செவ்வகம் உருவாகும். அப்ப
மொத்த பரப்பளவு 506 மீட்டர் வர்க்கமா இருக்கணும். ஏற்கனவே எங்களுக்கு அரைவட்ட பரப்பு தெரியும், என்னது? அரை தர பையார் வர்க்கம் 22 தர ஆர் வந்து எங்களுக்கு தெரியும். ஏற்கனவே அரைவட்ட பரப்பு கண்டிருக்குமா? சார் 77 மீட்டர் வர்க்கம். இங்க கண்டிருக்கா. சோ 77 மீட்டர் வர்க்கம். அப்ப 77 மீட்டர் வர்க்கம் சக சதுரத்தின் பரப்பளவு 14 தர ஏபி வந்து 16.5. 14 தர 16.5 மீட்டர் வர்க்கம் சக. இப்ப இது வந்து மொத்த பரப்புன்றது என்னது? இந்த முக்கோணத்தையும் சேர்த்தா அப்புறம் வர்ற மொத்த பரப்பு தான் நான் சொல்லியிருக்கேன். சக அரை தர அடி வந்து நாங்கள் எடுத்துக்கொள்வோம் இது. அப்ப அடி வந்து 16.5 தர செங்குத்து உயரம் காணணும். எச் விருப்பம். ஆகவே எச். இந்த எச்ச காணும். மிச்சம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த எச்ச காணும். எச்ச கண்டா அவ்வளவு 506 இருந்து 77 கழிச்சு 506 இருந்து 77 கழிங்க. எத்தனை பேரு? 429. இந்த 77 இங்க போகுதுல்ல, 506 இருந்து 77 கழிக்கிறோம். இப்ப 429. ஸ்டெப் பை ஸ்டெப்பா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப இது இங்க போச்சுன்னா 429 மீட்டர் இருக்கும். சய 14 தர 16.5 எத்தனை? 231. 14.5 70. அப்ப அங்க ஒரு சைபர் வந்து அந்த தசம் சைபரோட வெட்டுப்பட்டுரும். 14 6 84 7 91 1 9 மிச்சம் 14 1 14 23 231 மீட்டர் சாய் சமன் சமன் 16 இவ்வளோத்தையும் வந்து 2ஆல பெருக்கி 16.5 பிரிப்போம். அமைச்சு 2ஆல பெருக்கி இங்க இருக்க பிரிக்கிற 2 அங்க போய் பெருக்கும், பெருக்கிற 2 இங்க வந்து பிரிக்கும். 2ஆல பெருக்கி 16.5 சுருக்குவோம். ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த 429 இருந்து 231 கழிச்சா எவ்வளவு? 198. 198. அப்ப இந்த 198 அப்ப 2 தர 198க்கு இதை வந்து நாங்க இதை நாங்க 16.5 போடாம 33 2 போடுவோம். 33 2 தானே 16.5. அப்ப 33 2 இந்த 2 தரவுகளா மேல போய் மேல பெருக்கப்படும். இப்ப இதை சுருக்கி பாருங்க. 35 15 36 18 6ஆல பெருக்கி பாருங்க. 33 36 18 8 எழுதி 1 மிச்சம் 36 18 1 19 6. ஆகவே 6 2 12 12 24. சரியா? ஆகவே h வந்து 24 மீட்டர். இது வந்து 16.5 மீட்டர். எழுதிக் கொள்ளுங்க. சுருக்கங்களை பொறுத்தது
ஓகே, எழுதினா நாங்க நாளைக்கு இதே மார்னிங் டைம் வேற ஒரு புது பாடம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எழுதினா லீவ் ஆகல. Thank you, sir. Thank you. Good morning. Have a nice day. Thank Thank you, you, sir. sir. Thank you. Have a nice day.